வெல்கம் டு ஜாஸ் மேக்ஸ். நம்ம கிளாஸ் 12ல பப்ளிக் எக்ஸாம் கூட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்க்க போறோம். இப்போ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இங்க எழுதி போட்டிருக்கேன். நான் உனக்கு சாப்டர் 1ல என்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் எழுதி போட்டிருக்கேன். அதுல 2 மார்க்ஸும் இருக்கு 3 மார்க்ஸும் இருக்கு. கொஞ்சம் ரிவிஷன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2லயும் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? இல்லை இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்துங்க. ஓகேவா? ஒரு சில சாப்டர் 2ல வந்து 2.8 2.7ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸ் அதுல கொஞ்சம் நல்லா ரெஃபர் பண்ணீங்க. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். செகண்ட் சாப்டர்ல அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோ. அந்த டிமார்கன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3ல வந்து ஃபுல்லா அந்த சால்வ் அது மாதிரி சம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல இருந்து ஒரு சம்ஸ் கேட்டுருவாங்க. ஒன்று வால்யூம் 1ல ஒன்று வால்யூம் 2ல ஒன்று கேட்பாங்க. அப்போ வால்யூம் 1ல கேட்கும் போது இது சால்வ் பண்ண இருக்கு. வால்யூம் 2ல உங்களுக்கு சால்வ் வந்து அந்த ஹோமோஜினியஸ் சால்வ் த ஐஎஃப் வருது பார்த்தீங்களா? அது மாதிரி சம்ஸ்ல நீ ரெண்டுத்துல எதுனா ஒன்று கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த சால்வ் வந்து சாப்டர் 3ல நான் எல்லா சம்ஸும் போட்டிருக்கேன். வித் எக்ஸாம்பிளோட போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் 4ல பார்க்கலாம். சாப்டர் 4ல 4.1 4.2ல இம்பார்ட்டன்ஸ். அதுல இருந்து 2 மார்க்ஸ் கொஞ்சம் நிறைய வரும். 4.1 2 மார்க்ஸ்ல டொமைன் கேட்கறது இல்லை 2 மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து காஸ் π/6 π/3 காஸ் -π/6 அது மாதிரி ஒரு இதுவா கேட்பாங்க. மைனஸ்ல கேட்பாங்க. காஸ் -π/6லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி போடணும்ட்டு. ஓகேவா? π-π/6 யூஸ் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவாங்க. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சாப்டர் வந்து உங்களுக்கு அந்த டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த டயக்ராம்ஸ் எப்படி சொல்றா 5.1 2லாம் உனக்கு வந்து எலிப்ஸ், ஃபோக்கை, ஹைப்பர்போலா, இது ஃபோக்கைனா என்ன இதெல்லாம் வந்து நீங்க டயக்ராம் வச்சு படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபிஃப்த் சாப்டர். ஓகேவா? ஃபிஃப்த் சாப்டர் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சிக்ஸ்த் வந்து ஓகே உங்களுக்கு அந்த வெக்டார்ஸ்லாம் வந்து நான் இம்பார்ட்டன்ட் தெரியும் உங்களுக்கு, அதை போட்டுருவீங்க சிக்ஸ்த்து. அப்புறமா எயித் சாப்டர்ல கொஞ்சம் முக்கியமான சம்ஸ் எப்படின்னா டிஃபரன்ஷியல். இப்போ டிஃபரன்ஷியல்ல சொல்ல முடியாது, கம்பல்சரியில கேட்க வாய்ப்பு இருக்கு இப்போ. ஏன்னா நிறைய ஃபிஃப்த் சாப்டர் போன வாட்டி கேட்டுட்டாங்க லாஸ்ட் இயர். அண்ட் ஃபிஃப்த் சாப்டர்ல கம்பல்சரி ஒன்று 5 மார்க்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அகைன் 11th சாப்டர்லயும் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க அதுவும். அப்போ நாங்கள் இன்னும் 8th சாப்டர் நான் எதிர்பார்க்குறேன். 8th சாப்டர்ல நம்ம எதுனா ஒரு டிஃபரன்ஷியல்ல வந்து ஒரு 3 மார்க்ஸோ அது மாதிரி ஒரு மேபி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸா கேட்க வாய்ப்பு. எப்படி டிஃபரன்ஷியல் உனக்கு தெரியும்ல, ப்ரூவ் தட் அது மாதிரி ஈஸியா தான் இருக்கும் 8th சாப்டர். அப்போ அது கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, சாப்டர் 7. நெக்ஸ்ட் சாப்டர் 7 பார்க்கலாமா? 7ல எக்ஸசைஸ் 7.1ல வந்து நிறைய நல்லா இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. 2 மார்க்ஸ்ல 1 4 6 7ல கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணீங்க. ஓகேவா? 7.2 4 5 8 வந்து 2 மார்க்ஸும் இருக்கு, 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸும் நல்லா கேட்பாங்க 7.8ல. அப்புறமா சாப்டர் 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு அந்த சாப்டர் 9ல வந்து நிறைய உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் ஞாபகம் மகப் பண்ணும். நிறைய எழுதி பாருங்க அதை. ஓகேவா? நிறைய ஃபார்முலாஸ் ரிப்பீட்டடா எழுதி பார்க்க உங்களுக்கு இந்த 9th சாப்டர் ஈஸி தான். பட் நீங்க வந்து எவ்வளோ நீ ஃபார்முலாஸ் எழுதி பார்க்குறியோ அவ்வளோ உங்களுக்கு கஷ்டமே தெரியாது இதுல. இப்போ உட்காந்தா கூட முடியும் உங்களால. ஓகேவா? அப்போ 9th சாப்டர்ல இருக்க ஃபார்முலாஸ் மெயினா பார்த்தாதான் இது எல்லாமே அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா இந்த 9th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஒன்று 3 மார்க்ஸோ இல்லை 5 மார்க்ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 10ல வந்து உங்களுக்கு வந்து அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மெயினா கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சாப்டர் 10ல வந்து சால்வ் வந்து ஹோமோஜினியஸ், நான் ரிப்பீட்டடாவே சொல்றேன். ஹோமோஜினியஸ் அந்த ஐஎஃப் லீனியர் ஃபங்க்ஷன் அதுவும் இருக்கு பார்த்தீங்களா? 2 சால்வ் கண்டிப்பா இல்லை, இதெல்லாம் ஒரு சால்வ் வரும். அந்த சால்வ் கேட்கும் போது வால்யூம் 2 இது. வால்யூம் 1ல வந்து உனக்கு திருப்பம் ஒரு 3rd சாப்டர்ல ஒரு சால்வ் இருக்கு. நிறைய சால்வ் த ஈக்குவேஷன் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து கேட்குற மாதிரி எய்தர் ஆர்ல கேட்டாலும் கேட்பாங்க. அதனால கொஞ்சம் நீங்க எந்த சால்வ் கரெக்டா இருக்குன்னு பார்த்து அப்புறமா நெக்ஸ்ட் ஹோமோஜினியஸா அப்புறமா இது வந்து நம்ம வந்து ஐஎஃப்ஆ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி நீ 10th சாப்டர் கொஞ்சம் நல்லா பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 11ல வந்து உங்களுக்கே தெரியும். இல்லை கண்டிப்பா 2 மார்க்ஸ் ஒன்று 3 மார்க்ஸ் ஒன்று 5 மார்க்ஸ் ஒன்று. ஓகேவா? லாஸ்ட் இயர் வந்து 5 மார்க்ஸ் கம்பல்சரி கேட்டுட்டாங்க.
கம்பல்சரியில கிரியேட்டிவ் கேட்டுட்டனால உங்களுக்கு இதுல வந்து 11.3 கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீதி மீதி வந்து 11.1 2லலாம் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? சாப்டர் 12 வந்து நீங்க யூஸ்வலா நல்லா நீங்க பார்த்தாவே போதும். ட்ரூத் டேபிள்லாம் நல்லா பார்த்தாவே போதும். ஓகேங்களா? அது அண்டுனா என்ன, ஆர்னா என்ன, அது ரெகுலரா பார்த்துக்கும். இந்த தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தியரமும் பார்த்துங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இந்த வாட்டி அந்த சாப்டர் 12ல வந்து டெஃபினிஷன் நிறைய இருக்கும். ப்ரூவ் தட் நிறைய இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. நீங்க அதெல்லாமே பார்க்கும்போது அதுல 1 மார்க்கும் உங்களுக்கு கவர் ஆயிடும் சாப்டர் 12ல. ஏன்னா நீங்க ஒண்ணா பென்சில்ல வச்சு அந்த பின்னாடி பேக் சைட்ல நீங்க அந்த நல்லா நீங்க அதை பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல 1 மார்க்ஸ் கேட்க, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க அந்த சாப்டர் 12ல இருக்கிறது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ரூவ் தட் நிறைய அந்த விஷயம் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மார்க் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா இந்த 12th சாப்டர்ல இருக்க 1 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பா 1 or 2 மார்க்ஸ் கேட்டாலும் நீங்க அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இப்போ வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நான் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா?